இப்போ மோர்களி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு மோர் தான் ரொம்ப முக்கியம். மோரோ தயிரோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது இப்போ ஒரு கரண்டி அரிசி மாவுக்கு ஒரு டம்ளரோ எவ்வளோ எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் எடுத்துட்டால் கூட போகிறோம். அதில் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம், தேவையான அளவு உப்பு எப்போவுமே கொஞ்சம் குறைச்சலாகவே போட்டுக்கோங்க. வேணும்னா கூட போட்டுக்கலாம் தேவைனாக்க. அதை மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. தயிர் விட்டுக்கலாம், இல்லை மோரையே நீராக்கி நீர் மோராக கூட விட்டுக்கலாம். இல்லை தயிர் விட்டிங்கன்னா தண்ணியை விட்டு நல்ல நீர்க்க கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிளறும் போது வெந்திருக்கும். நான் அரிசி மாவை கொஞ்சம் லேசாக வானலியில் ஒரு 2 தடவை பெரட்டிட்டு போடுவேன். அப்போ தான் ஈஸியாக வேகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லேசாக பெரட்டிட்டு போடுவேன். அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லை பச்சை அரிசி மாவாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு கிளறுங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் இதில் விடணும். ரொம்ப முக்கியம் மோர்களிக்கு நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயை கொஞ்சம் கூட விட்டுட்டு கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் போட்டிருக்கனால இதில் கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுங்க. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவை எப்போவுமே நீட்ட மிளகாவாக இருந்தாலும் சரி கிள்ளிட்டு போடுங்க. கிள்ளிட்டு போனால் தான் அந்த காரம் அதில் ஏறும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த காரமே ஏறாது. இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் அதில் அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. அதில் கொஞ்சம் போட்டிருக்கனால இதில் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் வேணுன்னா இஞ்சியும் போட்டுக்கலாம். இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு பரட்டிக்கலாம். பரட்டிக்கிட்டு அப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவை நீர்மோரில் அதை நல்லா விடணும். கொஞ்சம் பார்த்து விடுங்க. பக்கத்தில் போய் நின்று விட்டு மேலே தெரிச்சிட போகிறது. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டே விடுங்க. விட்டு ஃபுல்லாக விட்டு அடி ஒட்ட இது ஆனால் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் அலுப்பு பார்க்காம பக்கத்துலேயே நின்று கிளறுங்க. கிளறிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் இழுப்பச்சட்டியில் அதில் கடாயில் ஒட்டாமல் வரும்போது பண்ணணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வச்சு மறுநாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். சில்லுன்னு கூட சாப்பிட்லாம். இப்போ விடாமல் கிளறுங்க. கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல இப்படி தான் நான்ஸ்டாப்பாக அந்த சுற்றி கிளறணும். அந்த மிளகா வத்தலோட டேஸ்ட்டு கிள்ளிட்டு போடுறதுனால உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த மோர்லாம் இறங்கிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பு இல்லாத மோராக விட்டுறாதீங்க. கொஞ்சம் லேசாக புளிப்பு இருந்தால் தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டும் சேர்ந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் நல்லா ஃபுல்லாக தண்ணியெலாம் வற்றி ஒட்டாமல் இந்த அல்வா மாதிரி வருது பாருங்கள். அந்த மாதிரி அல்வா மாதிரி வரணும். இது எண்ணெயும் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் காஞ்ச மிளகாவோட இதுக்கு பதிலாக அந்த மோர் மிளகா போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி மோர் மிளகா போடும்போது அதில் உப்பு இருக்கிறதுனால இதில் உப்பு கம்மியாக பண்ணிடணும். சில பேர் மோர் மிளகாவையும் போட்டு இதோட உப்பும் போட்டு ரொம்ப உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் மோர் மிளகா போட்டிங்கன்னா இதில் உப்பை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணினீங்கன்னா இது நல்லாயிருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் வேணும்னா சட்னியோ சாம்பாரோ எதையோ தொட்டுக்கலாம். இல்லைன்னா ஊறுகாய் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். வெறுமனை சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் கடாயில் ஒட்டவே இல்லை, ஒட்டாமல் வருதில்ல. இது அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு நாளைக்கு டின்னராகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா டிஃபனாகவும் வச்சுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு தான். ஏன்னா எண்ணெய் விட்டுருக்கறதுனால கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு அந்த அன்றைக்கி டின்னரை கட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.